தேவன் சீக்கிரமாய், ரொம்ப லேட்டாக இல்லை, உடனடியாக சீக்கிரமாக நீ படுகிற இந்த அவஸ்தைகள் பாடுகள் ரொம்ப நாள் இல்லை, உடனடியாக அதை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக எழும்பக்கூடிய ஒரு சந்தேகம், உங்களுக்குள்ளாக எழும்பக்கூடிய சந்தேகம், எப்படி சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட முடியும்? இதுதான் அநேகருக்கு எழும்பக்கூடிய ஒரு சந்தேகம். ஒருவேளை எனக்கும் இதே சந்தேகம் இருந்தது. வேதத்தின் வாயிலாக இதை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, உங்களின் கால்கள் என்பது சபை, சபை கூடி வருதலை தேவன் விரும்புகிறார். ஒருவேளை சபை கூடி வருதலின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கின்றது? பக்தி விருத்தி அடைகின்றோம், ஆண்டவருக்குள்ளாக நாம் நெருங்குகின்றோம், ஐக்கியம் ஏற்படுகின்றது. ஒருவேளை சாத்தானை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தாளந்துகளை, அந்த ஒரு திறமைகளை தனியாக அல்ல, சபையாக தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கலாம், சபை கூடி வருதலினாலே என்ன பயன், என்ன பிரயோஜனம், நான் தனியாக இருந்து ஜெபிக்கப் போகிறேன். இல்லை பிரியமானவர்களே, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், சபையாக நீங்கள் கூடி உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சரிங்க, ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறார, யாரெல்லாம் வேதாகமத்தில் சோதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதிகாரத்தை நான் காணும்படியான ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். லூக்கா 4வது அதிகாரம். லூக்கா 4வது அதிகாரம் எதுக்காக ஒரு சிறப்பு வாய்ந்த அதிகாரமாக இருக்குது அப்படின்னா, சாத்தானால் மிகவும் சோதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம யோபு எடுத்துக்கிடலாம், அப்படி நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஆண்டவருக்கே அந்த நிலைமை தான். ஏசப்பாவே அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? நேருக்கு நேர் சந்தித்து அவரை சோதிக்க முயற்சி செய்திருக்கிறான். அதில் ஆண்டவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்பொழுது அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் பசியாதிருந்தால் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி அவர் உபவாசித்ததை நாம் காண முடிகின்றது. ஆண்டவர் இப்படி அடிக்கடி அவர் ஜெப நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஒரு விசை 40 நாள், அது எப்படிங்க 40 நாள் அப்படி சாப்பிடாம